ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு அழகான ரொட்டீன் vlog தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த vlogல நான் ஷேர் பண்ணக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு மீ அண்ட் மை லைஃப். நான் உங்கள் பிரியா. இந்த vlog வந்து பார்த்திங்கன்னா மார்னிங்லேருந்து எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மார்னிங் வாசல்லாம் பெருக்கி கோலம் போட்டதுக்கப்புறமா என்னோடய யூஸ்வலாக பண்ணக்கூடிய ரொட்டீன் வேலைகள்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வீக்கெண்ட் அப்படின்றதுனால என்னோடய வீக்கெண்டில் ஒரு சில க்ளீனிங் ரொட்டீன் எப்போவுமே வச்சுருப்பேன். நம்மளோட சேனல் தொடர்ந்து பார்த்துட்ருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்துக்கிட்டே இன்றைக்கான டாபிக் உள்ளே நம்ம போயிடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போதோ இல்லை பார்த்து முடிக்கும் போதோ இதில் இருக்க கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் வீடியோ கீழே இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்கள் கொடுக்க போகிற அந்த குட்டி குட்டி லைக்ஸ் எல்லாமே இன்னும் நல்ல நல்ல கண்டென்ட்லாம் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும். இன்றைக்கான டாபிக் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்குள்ளே இருக்க சோம்பேறித்தனத்தை. நம்மள நிறைய பேருக்கு அந்த சோம்பேறித்தனம் பிடிக்காத விஷயமாக தான் இருக்கும். பட் நிறைய நேரங்களில் அது நமக்குள்ளே வரதான் செய்யும். இது வந்து ரொம்ப நேச்சுரலான ஒரு விஷயம். இந்த சோம்பேறித்தனம் எப்போவாவது நமக்குள்ளே எட்டி பார்த்தா தப்பு கிடையாது. பட் அதுவே நமக்கு ரெகுலராக இருக்குது. டெய்லியுமே நம்மளோட அன்றாட வேலைகளை செய்கிறதுல கூட ரொம்ப சோம்பேறித்தனம் பண்ணுறோம். நமக்கே தெரியுது அது தப்புன்னு. பட் இருந்தாலும் அதை தவிர்க்கவே முடியலை. இந்த ஒரு பழக்கத்தை நான் மாற்றிக்கணும்னு நினைக்கிறேன். அது எப்படின்னு தெரியல. இந்த பழக்கத்தை மாற்றிக்கிட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது, அதெல்லாம் புரியுது. பட் என்னால் இந்த சோம்பேறித்தனத்தை மாற்றவே முடியல அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா, நான் இப்போ சொல்ல போகிற ஒரு சில டிப்ஸை நீங்கள் ரெகுலராக ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்குள்ள ஒரு சூப்பரான சேஞ்சஸ் வர்றதை உங்களால் ஃபீல் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் எப்பவும் நல்லா சுறுசுறுப்பாக உங்களோட அன்றாட வேலைகளை ஒரு புத்துணர்ச்சியோட பண்ணணும் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கே வந்துடுவீங்க. வாங்க அந்த டிப்ஸ் என்னெல்லாம் அப்படின்றத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிப் என்னென்னா, நீங்கள் ஏன் சோம்பேறித்தனமாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்றதுக்கான காரணம் என்ன அப்படின்றத கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஒரு சில வேலைகளை செய்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ரொம்ப போரிங்காக இருக்குது. அந்த வேலையை தொட்டேனாலே எனக்கு அதை பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே பாதியிலே நிறுத்திடணும்னு தோணுது. அதில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை ஒரு சில வேலைகள் செய்கிறதுக்கே பிடிக்காமலே அந்த வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருப்போம் ரொம்ப நாளாக. அதனால கூட நமக்குள்ளே ஒரு சோம்பேறித்தனம் வர ஆரம்பிக்கும். ஏன்னா ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம ஆர்வமாக பண்ணுறதுக்கும் ஆர்வம் இல்லாமல் ஒரு வேலையை போய் செய்ய ஆரம்பிக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது இல்லையா? ஒரு விஷயத்தை ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணும்போது நமக்கே தெரியாமல் ரொம்ப சீக்கிரமாகவும் செஞ்சு முடிப்போம், பர்ஃபெக்டாகவும் செஞ்சு முடிப்போம். அதுவே நமக்கு பிடிக்காத ஒரு வேலையை செய்ய சொன்னாங்கன்னா அப்படியே நேர கணக்கில் இழுத்து அடித்து அந்த வேலையை அரைகுறையாக செஞ்சு முடிப்போம். அப்படி இல்லைன்னா செஞ்சுக்கிட்டு இருக்கும்போதே பாதியிலே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் விட்டுருவோம். அதே மாதிரி சில நேரங்களில் சில வேலைகளை செய்கிறதுக்கு நமக்கு எந்த ஒரு மோட்டிவேஷனும் இருக்காது. இல்லை என்ன காரணத்துக்கு இந்த வேலையை நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோன்னு தெரியாமலே ரொம்ப நாளாக ஒரு வேலையை நம்ம ரெகுலராக பண்ணிக்கிட்டு இருப்போம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரீசன்னால தான் நமக்குள்ளே சோம்பேறித்தனம் அப்படின்ற விஷயமே வரும். பட் என்ன காரணன்றதை தெரிஞ்சிச்சுன்னா தானே நம்ம அந்த காரணத்தை சரி பண்ணி நம்மளை வந்து அந்த சோம்பேறித்தனத்துலேருந்து வெளியில் கொண்டு வர முடியும். நான் இப்போ சொன்ன ரீசன் மாதிரி உங்களுக்குள்ள உங்களோட லைஃப் ஸ்டைல் காரணமாக சில விஷயங்கள் இருக்கும். எதனால உங்களுக்கு சில நேரங்களில் லேசியாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு அந்த காரணம் என்னன்றதை ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. இப்போ தான் அதிலிருந்து நம்ம எப்படி வெளிவர்றது, அந்த காரணத்தை நம்ம எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு யோசிப்போம். செகண்ட் டிப், நம்மளோட ஒவ்வொரு சின்ன சின்ன வேலைகளை பண்ணுறதுக்கும் ஏதாவது ஒரு மோட்டிவேஷன் இருந்தால் தான் பண்ண முடியும், இல்லை யாராவது நம்மளை மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருந்தால் தான் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருந்தீங்கன்னா கூட நமக்குள்ளே ஒரு சோம்பேறித்தனம் வரும். ஏன்னா மோட்டிவேட் பண்ணுறதுக்கு யாராவது இருக்கணும்னு நம்ம எதிர்பார்க்குறோம்ல, அந்த விஷயம் நடக்காதப்போ நம்மளோட அந்த அன்றாட வேலைகளை செய்கிறதுலையும் சரி, இல்லை நம்மளோட ஒரு சில லைஃப்பில் இருக்கக்கூடிய கோல்ஸோ ட்ரீம்ஸோ அதெல்லாம் வந்து நோக்கி போகிறதுக்கும் சரி, நம்ம வந்து ரொம்ப டிலே பண்ணிக்கிட்டே இருப்போம். ஏன்னா நம்மளை எந்த ஒரு விஷயமும் மோட்டிவேட் பண்ண மாட்டுது அப்படின்ற ஒரு மனநிலைமையில் நம்ம இருக்கோம். ஸோ எப்போவுமே ஒரு வேலையை பண்ணணும் அப்படின்னாலும் சரி, இல்லை நமக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தில் நம்ம அச்சீவ் பண்ணணும்னு நினச்சி ஸ்டார்ட் பண்ணி அந்த விஷயத்துக்காக நிறைய ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி, யாருமே நம்மளை மோட்டிவேட் பண்ண தேவை கிடையாது. இல்லை எந்த ஒரு விஷயமும் நம்மளை மோட்டிவேட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. நம்மளே மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு இந்த விஷயத்தை பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் எந்த வேலையை நீங்கள் ஆரம்பிச்சிங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக அந்த வேலையை நல்லபடியாக செஞ்சு முடிப்பீங்க. ஏன்னா
நம்ம வெளியிலேருந்து எந்த ஒரு மோட்டிவேஷனும் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. நமக்குள்ளேயே நம்ம இந்த வேலையை செஞ்சு முடிச்சிடலாம், இந்த வேலையை செஞ்சு முடித்தா நமக்கு இவ்வளோ ஒரு பெனிஃபிட் இருக்குது, இந்த வேலையை செஞ்சு முடிக்கிறதுனால நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும், இல்லை ஒரு ஹாப்பினஸ் இருக்கும் அப்படின்னு ஏதோ ஒரு விஷயத்தை யோசிச்சுக்கிட்டே அந்த வேலையை நம்ம செய்கிறதுனால கண்டிப்பாக அந்த வேலையை நம்ம பர்ஃபெக்டாகவும் செஞ்சு முடிக்க முடியும். அதே மாதிரி நம்ம ஏதோ ஒரு கோலில் நோக்கி போயிட்டுருக்கோம், இல்லை ஒரு ட்ரீமை நோக்கி போயிட்டுருக்கோம் அப்படின்னாலும் நம்மளே மோட்டிவேட் பண்ணி அதை நோக்கி போகும்பொழுது நம்ம நினச்ச விஷயத்தை அச்சீவ் பண்ணவும் முடியும். ஸோ அப்போது நம்மக்கிட்ட சோம்பேறித்தனம் அப்படின்ற ஒரு விஷயமே வராது. 3வது டிப், நம்மக்கிட்ட நம்ம செய்யக்கூடிய வேலைகள்லேருந்து ஈஸியாக டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடிய பழக்கம் இருந்துச்சு அப்படின்னா கூட ஒரு சோம்பேறித்தனம் நமக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட சொல்லணுன்னா, நமக்கு செய்கிறதுக்கு நிறைய வேலைகள் இருக்கும், பட் நம்மக்கிட்ட ஒரு சின்ன பேட் ஹேபிட் இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். அதாவது டிவி பார்க்க உட்காந்துட்டோம் அப்படின்னா மணிக்கணக்கில் டிவி உட்காந்துக்கிட்டே இருப்போம். ஏதாவது சீரியல் பார்க்குறதோ, நமக்கு பிடிச்ச சாங்ஸ் கேட்குறதோ, ஏதோ ஒரு மூவி பார்க்குறதோ, இப்படியே அதில் டைமை கடத்திடுவோம். அதே மாதிரி நம்மள நிறைய பேருக்கு மொபைல் நிறைய நேரம் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பழக்கம் இருக்குது. ஒரு கேம்ஸ் விளையாட ஆரம்பித்தோம் அப்படின்னா அதுலேயே டைம் போகிறது, இல்லை ஒரு ரீல்ஸ் பார்க்க ஆரம்பித்தோம் அப்படின்னா அதுலேயே மணிக்கணக்கில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அப்படின்னு மொபைலில் ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. உங்களோட வேலைகளில் ஃபோக்கஸ்டாக இல்லாமல் இந்த மாதிரி விஷயங்களில் ஈஸியாக டிஸ்ட்ராக்ட் ஆகிடுறீங்க அப்படின்னா அப்போ கண்டிப்பாக நீங்கள் ரெகுலராக பண்ணக்கூடிய நிறைய வேலைகள் உங்ககிட்ட பெண்டிங்கில் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அப்போல்லாம் நீங்கள் என்ன நினைப்பீங்க, இவ்வளோ நேரம் மொபைலில் நம்ம ஸ்பெண்ட் பண்ணிட்டோமா, இல்லை இவ்வளோ நேரம் உட்காந்து டிவி பார்த்துட்டோமா, இன்னும் இவ்வளோ வேலைகள் இருக்கே நமக்கு செய்கிறதுக்கு அப்படின்னு நினச்சி ஒரு கொஞ்ச நேரம் ஃபீல் பண்ணுவோம். அதுக்கப்புறம் சரி நாளைக்கு பார்த்துக்கலாம் இந்த வேலையெல்லாம், இப்போது டைம் இல்லையே இதை பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை தள்ளி போட ஆரம்பிப்போம். ஸோ இந்த மாதிரி நம்மக்கிட்ட செய்கிறதுக்கு நிறைய வேலைகள் இருந்தாலும் தேவையில்லாத டிஸ்ட்ராக்ஷன்னால கூட நிறைய வேலைகளை தள்ளி போடக்கூடிய அந்த சோம்பேறித்தனம் நமக்குள்ளே வர ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்ம ஈஸியாக டிஸ்ட்ராக்ட் ஆயிடுவோம். நம்மளோட ரெகுலர் வேலைகள் இதனால சரியாக பண்ண முடியாமல் போயிடுது அப்படின்னா அந்த டிஸ்ட்ராக்ஷனை நம்ம அவாய்ட் பண்ணாலே போதும், நம்மக்கிட்ட இந்த லேசினஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வராது. 4th டிப் என்னென்னா, நம்ம பண்ணக்கூடிய வேலைகளில் சரியான ஒரு கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணாமல் இருக்கோம். ஒரு நாள் அந்த வேலையை பண்ணுறோம், அதுக்கப்புறம் அடுத்த நாள் அதை பண்ணாமல் விட்டுறது, அப்புறம் எப்போவாவது டைம் கிடைக்கும்போது பண்ணுறது, இல்லை அதை அப்படியே பாதியிலே நிறுத்திடுறது. இந்த மாதிரி எந்த ஒரு வேலையை பண்ணுறதுலையும் நம்மக்கிட்ட ஒரு கன்சிஸ்டன்சியே இல்லைன்னா கூட நிறைய நேரங்களில் நமக்கு ஒரு லேசினஸ் வரும். ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட சொல்லணுன்னா, இன்னையிலேருந்து நான் ஒரு சில ஒர்க் அவுட்ஸ் பண்ண போகிறேன், என்னோடய பாடியை கொஞ்சம் ஹெல்த்தியாக வச்சுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1 வீக் ஒரு சில ஒர்க் அவுட்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த 1 வீக் பண்ணும்பொழுது கொஞ்சம் காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் இருக்கும். சில நேரங்களில் டைம் கிடைக்காம இருக்கும், சில நேரங்களில் அதுவே கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்குது. என்னடா இது, இந்த ஒர்க் அவுட்ஸ் பண்ணுறது இவ்வளோ கஷ்டமாக இருக்கே அப்படின்னு தோணும். இந்த மாதிரி ஏதோ ஒரு காரணத்தினால ஒரு டைம் பீரியடில் நீங்கள் அதை கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ண ஆரம்பிப்பீங்க. ஒரு வாரம் ரெகுலராக பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு விஷயத்த அப்புறம் ஒரு 2 நாள், ஒரு நாள் கேப் விடுவீங்க. சரி ஒரு நாள் கேப் விட்டுட்டு அப்புறமா பண்ணிக்கலாம் அப்படின்னு யோசிப்பீங்க. அப்போ ஒரு நாள் விட்டுட்டு பண்ணணும்னு நினைக்கிறப்போ அந்த ஒரு நாள் நீங்கள் அந்த கேப் விட்டீங்க இல்லையா, அந்த நாள் உங்களுக்கு ஒரு மாதிரி ஃப்ரீயாக இருக்க மாதிரி தோணும். ஸோ அடுத்த நாள் என்ன நினைப்பீங்க, நேற்று கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, அதே மாதிரி இன்றைக்கி நாளும் கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுறலாம், அப்புறமா நம்ம அதை பண்ணுவோம், கண்டினியூ பண்ணுவோம் அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன கேப் விடும்பொழுது நம்ம அந்த கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் நமக்கு குறையும். அந்த இன்ட்ரெஸ்ட் குறையும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக நம்ம அந்த விஷயத்தை பண்ணுறதை பற்றியே விருப்பப்பட மாட்டோம். அந்த விஷயத்தை செய்யணும், கன்சிஸ்டண்ட்டாக பண்ணணும் அப்படின்ற விஷயத்தையே நம்ம யோசிக்க மாட்டோம். அதனாலேயே நம்ம அந்த விஷயத்தை தவிர்த்துக்கிட்டே வருவோம். அதனால நமக்குள்ளே ஒரு சோம்பேறித்தனமும் வரும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் எந்த ஒரு வேலையிலையும் ஒரு கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னாலே நமக்குள்ளே சோம்பேறித்தனம் அப்படின்ற ஒரு விஷயம் வராது. தவிர்க்க முடியாத காரணங்கள்னால உங்களால் அந்த கன்சிஸ்டன்சியை மெயின்டைன் பண்ண முடியல, ஒரு சின்ன கேப் விழுந்துருச்சு அப்படின்னா கூட திரும்ப நம்ம அந்த ட்ராக்குக்கு போயிடணும், திரும்ப அந்த வேலையை கன்சிஸ்டண்ட்டாக பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடுங்க. அப்போ உங்களுக்குள்ள லேசினஸ் வராது. ஸோ அவ்வளோதான். இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறது மூலமாக நமக்குள்ளே இருக்க லேசினஸையும் நம்ம அவாய்ட் பண்ணிவிட்டு எப்பவும் ஃப்ரெஷ்ஷாக
ஒரு புத்துணர்ச்சியோட சுறுசுறுப்பாக நம்மளோட அன்றாட வேலைகளை பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த வீடியோவை இங்கே முடிச்சுக்கிறேன். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.